எழுத்தாளர் என்பது அளவுக்குத்தான் தெரியும். ஏனென்றால் எனக்கு அவரோடு அவ்வளவு பரிச்சயம் கிடையாது. அந்த மாநாடு அதை போலவே மட்டு நகர் தந்த மட்டில்லா மாணிக்கம் நம்முடைய எழுத்தாளர் நவம் ஆகிய இரு பெருமக்கள் தங்களுடைய மதிப்பெண்களை இங்கே தந்திருக்கிறார்கள். மறக்க முடியுமா? ஏனென்றால் அவர்கள் தமிழர்கள் அடிப்படையிலே இருந்து எடுத்தார். அவர் மறக்க முடியுமா? பாரதிதாசன் அல்லவா? அகப்படுத்திய முறைக்காக 2 மதிப்பெண்கள், அவருடைய மொழி நடைக்காக 3 மதிப்பு எண்கள், அந்த மொழி நடையினுடைய வளர்ச்சிக்காக 1 மதிப்பெண். ஆனால் அவர் அதிகம் பெறுவது எது தெரியுமா? அவர் சொன்ன செய்திகள், அதற்காக 5 மதிப்பெண்கள். அதோடு நாங்கள் விட்டுவிடவில்லை. பார்வையாளர்கள் அல்லது நடுவர்கள், பார்வையாளர்களாகிய உங்களுடைய பிரதிபலிப்பு என்ன, அதற்கு மதிப்பெண் போட்டிருக்கிறார்கள். அவருடைய பாடலுக்கு நீங்கள் காட்டிய பிரதிபலிப்பு, நீங்கள் காட்டிய உணர்ச்சி கொந்தளிப்பு, அவற்றுக்கு 1 மதிப்பெண் போட்டிருக்கிறார்கள். ஆகவே மறக்க முடியுமா என்று மறக்க முடியாத கவிதையை பாடிய பாரதிதாசன் மொத்தமாக 12 மதிப்பெண்களை பெறுகிறார். இரண்டாவதாக வந்தார் அருமையான சத்தியதேவி, செல்வி சத்தியதேவி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கிற தலைப்பிலே கவிதை பெய்தார். ஏனோ தெரியவில்லை, யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர், வள்ளலார் கவிதைக்கே வரம்பிட்டவர் ஆறுமுக நாவலர். யாருடைய கவிதைக்கு? இனிக்கின்ற கவிதைகளை படைத்த வள்ளலார். பொங்குவல சமயமெனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்து நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே என்று இறைவனை பாடிய அந்த வள்ளலார் கவிதைக்கே வரம்பிட்டவர் யாழ்ப்பாணத்து நாவலர். ஆனால் அந்த நாவலர் பிறந்த பூமியிலே இருந்து வந்தவர்கள் யாருமே மரபு கவிதை பாடவில்லையே என்பது எனக்கு குறைவாக இருக்கிறது. ஆகையினாலே இங்கு யாப்புக்கு மதிப்பெண்ணே இல்லை. ஏனென்றால் யாரும் யாப்பிலே நிற்கவில்லை, யாப்புக்கு ஆப்படித்து விட்டார்கள். ஆகவே இரண்டாவது கவிதை பாடிய செல்வி சத்தியதேவியினுடைய அவர் கவிதையை வெளிப்படுத்திய முறைக்கு 1 மதிப்பெண், அவருடைய மொழி நடைக்கு 2 மதிப்பெண், அவர் தொடுத்த அந்த ஆரம்ப நிலை இருக்கிறதே அதற்கு 1 மதிப்பெண், செய்திக்காக அவருக்கும் 5 மதிப்பெண்கள். ஆக அவர் 9 மதிப்பெண்களை பெறுகிறார். அடுத்தபடியாக சுகமான கவிதை தந்த சுகந்தினி, அவருடைய தலைப்பே நம்மையெல்லாம் கவரக்கூடியது, கழக கண்மணிகள். கழக கண்மணிகள் தானே நாம். பேரறிஞர் அண்ணா தான் சொல்லுவார், எங்களுடைய டாக்டர் கலைஞர் தான் சொல்லுவார் கழக கண்மணிகளே என்று. இங்கே அந்த தலைப்பை தன்னுடைய கவிதை தலைப்பாக ஏற்றுக்கொண்டு கழக கண்மணிகள் என்று சுகந்தினி கவிதை தந்திருக்கிறார். அவர் வெளிப்படுத்திய முறைக்காக 1 மதிப்பெண், அவருடைய மொழி நடைக்காக 1 மதிப்பெண், அவர் தோற்றுவாய் செய்த அந்த முறைக்காக 1 மதிப்பெண், செய்தி என்று வருகிற போது 3 மதிப்பெண். ஆனால் அவருக்கு நீங்கள் காட்டிய அந்த உணர்ச்சி வெளிப்பாடு இருக்கிறதே அதற்கு 1 மதிப்பெண். ஆக 7 மதிப்பெண்களை பெறுகிறார். அடுத்தபடியாக தீம்பா பாடிய ஏவா, அவருடைய தலைப்பு ஆக்கம் உயர. அவரும் யாப்புக்கு மதிப்பெண் பெறவில்லை. அவர் வெளிப்படுத்திய முறைக்காக 1 மதிப்பெண், அவருடைய மொழி நடைக்காக 1 மதிப்பெண், அவர் ஆரம்பம் செய்த முறைக்காக 1 மதிப்பெண், செய்தியிலே அவரும் அதிக மதிப்பெண்களை பெறுகிறார், 5 மதிப்பெண்கள். ஆக அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் 8. அடுத்தபடியாக நம்முடைய சோதிராசா, கவிதையே பாடாமல் கவி அரங்கேறியவர். அது பெரிய சாமர்த்தியம் தான். அவர் யாப்பே இல்லாத போது அவருக்கு என்ன யாப்பு? ஆக
அவருக்கும் சோதிராசாவுக்கும் அவருடைய மொழி நடை நன்றாக இருந்தது. 2 மதிப்பெண்களை தந்திருக்கிறார்கள் நம்முடைய நடுவர்கள். அவர் தோற்றுவாய் செய்த அந்த முறைக்காக 2 மதிப்பெண்கள். அவர் செய்தி என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு அதிகமாக இல்லை போல் தெரிகிறது, 1 மதிப்பெண். பார்வையாளர்களுடைய வெளிக்காட்டல் எதுவும் இல்லை போல் இருக்கிறது. நடுவர்கள் அதற்கு மதிப்பெண் தரவில்லை. என்றாலும் அவர் 5 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். காட்சியிலே சில கடிதங்கள். கடைசியாக மைக்கேல் மதனகாமராஜன், மைக்கேல் பேடினன், நலப்பணியாளர்கள் நாங்கள். உள்ளபடியே இன்றைய நம்முடைய நல்லுறவு சந்திப்பை தன்னுடைய தலைப்பிலேயே அவர் பிரதிபலித்திருக்கிறார். நலப்பணியாளர்கள் நாங்கள், நலப்பணியாளர்கள் நாங்கள், ஈழத்தின் நலப்பணியாளர்கள் நாங்கள், ஏன் நானிலத்தின் நலப்பணியாளர்கள் நாங்கள் என்று அவர் கொண்டிருக்கிறார். அவருக்குத்தான் யாப்புக்காக 1 மதிப்பெண் போட்டிருக்கிறார்கள். பரவாயில்லை, நாவலர் பிறந்த நாட்டிலே இருந்து வந்தவர்கள் என்பதை நீங்கள் நாட்டி இருக்கிறீர்கள். யாப்புக்காக அவர் மட்டும்தான் 1 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அவர் வெளிப்படுத்திய முறைக்காக 3 மதிப்பெண்கள். அவருடைய பாடலிலே இருந்த கவர்ச்சி தன்மைக்காக, ஏனென்றால் கவர்ச்சி தானே இப்ப எதுக்கும் தேவை இருக்கு. இந்த நாடே கவர்ச்சியில் ஆட்பட்டிருக்கிறது, எங்கள் நாட்டை சொல்லுகிறேன். அதற்கு 1 மதிப்பெண். அவருடைய மொழி நடைக்காக 3 மதிப்பெண்கள். அந்த மொழி நடையினுடைய வளர்ச்சிக்காக 1 மதிப்பெண். அவர் சொல்லிய செய்திகள் குறைவுதான், அதற்காக 1 மதிப்பெண். ஆனா அதிகமா அவர் எதுல மதிப்பெண் பார்க்கிறார் தெரியுமா? நீங்க வெளிப்படுத்திய உணர்ச்சிக்காக 5 மதிப்பெண். மற்றவர்களை விட அவர் விஞ்சி விட்டார். ஆக அவர் 15 மதிப்பெண்களை நம்முடைய மைக்கேல் பேடினன் அவர்கள் பெற்று இந்த கவிதை போட்டியிலே முதலாம் அவராக மைக்கேல் பேடினன் வருகிறார். இந்த கவிதை போட்டி, கவிதை போட்டிகளில் என்று சொல்ல முடியாது, இந்த கவிதை போட்டியில் இங்கே பாடியவர்களில் அவர் முதன்மையாக 15 மதிப்பெண்களை பெற்று நம்முடைய மைக்கேல் பேடினன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நடுவர்கள் சார்பாக என்னுடைய பாராட்டுக்களையும் கவியரங்கத்தினுடைய பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதலிலேயே சொன்னதை போல பூங்குன்றன் அழகாக தனக்கே உரிய மொழி நடையில் அவர் பாடினார். அவருக்கும் பாராட்டுக்கள். நான் டாக்டர் பாக்கியநாதன் அவர்களை, அவருடைய கட்டுரைகளை ஈழ சுதந்திரிலே வெளியிட்டிருக்கிறேன். சில குற்றம் குறைகள் இருந்தாலும் கூட சிலருடைய, நீங்களே உங்களுடைய தமிழுக்கு முன்னால் இங்க நிற்கக்கூடிய ஆற்றலோ திறமையோ எங்களுக்கு இல்லை, நீங்களே அந்த பணியை முற்றாக முடித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஒப்பந்தம் பண்ணி அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இங்கே வந்து என்னை ஒரு இக்கட்டான நிலைக்குள் நீங்கள் எல்லாம் ஐயா அவர்களுடைய இனிய தமிழை கேட்டீர்கள். எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வரும்போது, சென்ற ஆண்டு நாங்கள் ஒரு முகாமுக்கு ஐயாவோடு போகும் ஒரு தேத்தாக்குடிக்கு போகும் ஒரு வாய்ப்பு அங்கே கிடைத்தது. அங்கேயும் அவர்கள் அழகாக பேசினார்கள். பேசி ஒரு செய்தி சொன்னார்கள். என்ன அது? இலங்கையில் இவர் போயிருந்த பொழுது ஒரு மேடையில் இவர் பேச நேர்ந்தது. திருகோணமலை என்று நினைக்கின்றேன். அப்போ இவர் பேசும் பொழுது சொல்லியிருக்கிறார், பாரதி பாடல், சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் என்ற அந்த பாரதி பாடலை இவர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே உங்களை போல இருந்த ஒரு மாணவி எழுந்து ஒரு சந்தேகத்தை ஐயாவிடம் கேட்டார். ஐயா, தமிழ்நாட்டைச் சேர்ந்த மகாகவி பாரதியார் தமிழர்கள் வாழும்
தமிழர்களும் வாழும் இலங்கையை அவர் சிங்களத்தீவு என்று அழைப்பது எப்படி பொருந்தும், என்ன நியாயம் இது என்று அந்த மாணவி இவரிடம் கேட்டார். நல்ல கேள்வி. உடனே இவர் அந்த கேள்வி கேட்ட மாணவியை பாராட்டி அந்த கேள்வியையும் வியந்து ஒரு விடை கூறினார். என்ன அது? நீங்கள் நினைப்பது போல் சிங்களத்தீவு என்று பாரதியார் சொன்னது சிங்கள மக்களையோ சிங்கள மொழியையோ அல்ல. அவர் கருதி சிங்களத்தீவுக்கு பாலம் அமைப்போம் என்று அவர் பாடியது வேறொரு கருத்து. சிங்களம் என்றால் தங்கம் என்றும் ஒரு பொருள். அந்த பொருளில் தான் பாரதியார் பாடினார் என்று அந்த மாணவிக்கு அவர் அங்கே விளக்கம் கொடுத்தார். அந்த விளக்கம் இன்றும் என்னுடைய மனதில் மிக பசுமையாக பதிந்திருக்கின்றது. இந்த செய்தியை இளம்புரை ரஹ்மான் அவர்கள் ஆசிரியராக இருந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கும் அக்கினி குஞ்சு என்ற ஒரு பத்திரிகையில் அதை பொட்டி கட்டி, ஐயா அவர்கள் அளித்த அந்த பதிலை பொட்டி கட்டி ரொம்ப முக்கிய கொடுத்து அதை பிரசுரித்தார். அப்படி இவரிடத்தில் பேசும் பொழுது இத்தனை சொற்களை இவர் எப்படி ஞாபகத்தில் வைத்திருக்கிறார், தமிழில் இத்தனை பொருள்கள் இருக்கின்றது என்ற உண்மை ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்கும் பொழுதுதான் எனக்கு நன்கு புரிந்தது. அது ஒரு சம்பவம். இன்று நடந்த இந்த கவிதை விழாவிலே நீங்கள் எல்லாம் கவிதைகள் தமிழ் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறது. இந்த இளம் குழந்தைகளாகிய உள்ளமிருந்து தட்டி தட்டி மழலை, தாய் தகப்பன் தன்னுடைய குழந்தை மழலை பேசும் பொழுது அந்த மழலையை எவ்வளவு கேட்டு எவ்வளவு மழலை சொற்களாக நாங்கள் பருகினோம். உங்களுடைய கவியாற்றல் மென்மேலும் வளர வேண்டும். இப்படியான கவிதை போட்டிகளில் இன்னும் பலர் பங்கு கொள்ள முன்வர வேண்டும் என்ற செய்தியை கூறி இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி நம்முடைய ஆசிரியர் குழுவினுடைய தலைவர் இளம்பிறை ரஹ்மான் அவர்கள் சில வார்த்தைகள் உங்கள் மத்தியிலே பேசுவார். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அவர், நாங்களும் சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்ற ஆசையின் நிமித்தமாக ஒரு சில வார்த்தைகள். நீண்ட நெடுங்காலமாக ஈழத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் சுற்றி அலையும் வாய்ப்பு பெற்றவன் நான். அங்கு கண்ட முகங்களாகவே எந்த அளவுக்கு தெம்போடும் தெளிவோடும் செல்வப்பெருக்கோடும், யாழ்ப்பாணம் செல்வ பூமி அல்ல, ஆனால் அவர்களுடைய அறிவின் நிமித்தம் மிகப்பெரிய செல்வாக்கோடு முழு இலங்கையுமே கட்டியாடும் தன்மையோடு வாழ்ந்த இனம் என்று அகதிகளாக வந்து இங்கிருக்கும் நிலையை பார்க்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. யார் செய்த தவறு? அரசியலிலும் நாம் தான் முன்னால் நின்றோம், வணிகத்திலும் நாம் தான் அங்கு இருந்தோம். அரசியலில் சிங்களவர்கள் கூட பொன்னம்பலம் ராமநாதனை தான் பெரும் தலைவராக பல பிரச்சனைகளுக்கெல்லாம் அவரைத்தான் கொண்டு சென்றார்கள். லண்டனுக்கு செல்வதற்கும் கூட சார் பொன்னம்பலம் ராமநாதன், அதற்கு பிறகு பொன்னம்பலம் அருணாசலம் போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் வாழ்ந்தார்களே தவிர உண்மையிலேயே அந்த மண்ணையும் அந்த மண்ணின் மொழியையும் அவர்கள் நேசிக்கவில்லை போலும். அதனால்தான் இந்த அவலம். ஏன்? மேலும் அவர்களுடைய நாம் தான் ஈழத்தின் அறிவு சிகரங்கள் என்ற இருமாப்பு செருக்கு அவர்களை மட்டுமே அவர்கள் பாதுகாத்து வாழ்ந்து துரைத்தனத்தோடு மடிந்தார்களே தவிர பின் சந்ததியினரை உருவாக்காமல் விட்ட பெரும் தவறுகளை இழைத்தார்கள்.
அதனால்தான் பிற்கால சந்ததி இந்த நிலைக்கு ஆளாக வேண்டி இருந்தது. அதன் பின்னர் கூட அதன் வழிவந்த ஜிஜி பொன்னம்பலம் போன்றவர்கள் கூட ஒரு விதமான அரசியல் லாபம் கருதி தமிழ் மக்களுக்கு தலைவர்களாக முகிழ்த்த பொழுது அங்குள்ள முரண்பாடுகள் 1949 ஆண்டிலே தெரித்த பொழுது வன்னிய சிங்கம் போன்ற ஒரு சிங்கங்களும் தந்தை செல்வாவும் போன்றவர்கள் தான் ஈழ மக்களின் முகங்களையும் அகங்களையும் காண முதல் முறையாக துவங்கினார்கள். அதன் பின்னர் நடந்த வரலாறுகளை நீங்கள் அறிவீர்கள். இன்று இந்த நிலைக்கு ஆளாகியுள்ளோம் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் இதைவிட கொடுமையாக ஜெர்மனியிலே ஜூசஸ் ஒருவன் கூட இருக்கக்கூடாது என்று துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லா நாட்டின் பக்கத்திலும் போய் எல்லா நாட்டுக்கும் மூளையாகவும் வியாபாரிகளாகவும் எல்லாம் இருந்து ஒரு நாட்டை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி இன்று ஒரு மாபெரும் வல்லரசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இருந்த ஒரு நாட்டை பெறுவதற்கு ஏன் முடியாது? இலங்கை 3 மண்டலங்களாக பிரிந்துதான் இருந்தது. யாழ்ப்பாணம் ராஜ்யம், நல்லூர் ராஜ்யம் என்றைக்குமே காலங்காலமாக இருந்து வந்தது, பாரம்பரியமாக, புதிய நாடல்ல. அதே போன்று கண்டி ராஜ்யம், அதே போல கோட்டை ராஜ்யம். அப்படி வரலாற்று ரீதியாகவே ஈழ மக்களுக்கு என்ற ஒரு தனி நாடு நீண்ட காலமாகவே இருந்து வந்தது. அதை மீண்டும் அமைப்பது நிச்சயமாக உறுதியாக முடியும். அதற்கான சூழ்நிலை உலகெங்கும் உருவாகி கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய நெருக்கடியின் காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் மட்டுமல்ல, இப்ப நண்பர் அருமை நண்பர் அரு கோபாலன் அவர்கள் கூறியது போல பப்புவா நியூகினிலே உட்கார்ந்திருக்கிறார் நம்ம நண்பர் அம்பிகை பாகன். அம்பி என்ற ஒரு பெரும் எழுத்தாளர். பாடநூல் திட்டத்திலிருந்து புஸ்தகங்கள் எழுதியவர். பாடநூல் இதிலிருந்து கைக்கோளம், அதிலிருந்து பாடநூல் திட்ட குழுவின் முக்கிய உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர். அப்படி ஒவ்வொரு அது எங்க இருக்கிறது? ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம் அங்கே மேல அந்த ஒரு கடைசியில் இருக்கிறது. அப்படி தமிழர்கள் இன்று இல்லாத ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள். இல்லாத நாடுகளே இல்லை என்ற அளவுக்கு, அதாவது உள்ள நுழைய வேண்டாம் என்று கடுமையாக தடுக்கும் நாடுகளிலும் கூட நுழைந்து விடுகிறார்கள். இன்று கனடாவிலே, மற்ற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் அவர்கள் இருப்பதனால் தான் நீங்கள் கொஞ்ச நெஞ்சமாவது உயிர் வாழ்கிறீர்கள், வெளிநாடுகளே வாழ்வதனாலே. அதனால் இன்னும் சில ஆண்டுகளில் அவர்கள் மிக பலம் பொருந்தியவர்களாக நீளும் பொழுது நம் தாயகம் மீண்டும் கிடைக்கும். நம் தாயகம் இன்று வேறொருவரிடம் இருந்தாலும் கூட நிச்சயம் நம் கைவசம் கிடைக்கும் என்ற எண்ணத்திலே நீங்கள் தெம்போடும் தெளிவோடும் தைரியமாக உங்கள் எதிர்காலத்தை நம்பி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இங்கு இந்த சூழ்நிலையிலும் கூட கவிதை பாடுவதற்கான எண்ணங்களோடு வாழும் உங்கள் உள்ளங்களை பார்க்கும் பொழுது மிக ஆசையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை, இந்த அகதி முகாம்களிலே இருந்து கொண்டு கூட நீங்க சிந்தித்து செயற்பட்ட விதம் ஒவ்வொருவரையும் பற்றி அழகாக அவர்கள் சொன்னதினால் எனக்கு 4 நிமிஷம் தந்தும் கூட நான் அதிகமாக சொல்றது நான், கேட்கிறது நீ. அப்போ இவ்வளவு பெரிய கூட்டம் எதுக்கு வந்திருக்காங்க? ஓஹோ, இவங்களை எல்லாம் நான் மறந்துவனு. இவங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க. இவங்க யாருக்கு சொல்ல போறீங்க? இவங்களுக்கு தான் சொல்ல போறேன், உங்களுக்கும் சொல்ல போறேன், இவங்களுக்கும் சொல்ல போறேன். கேட்கிறது எல்லாரும் சேர்ந்து கேட்க போறோம். என் சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் பூரிக்கு அடரா அன்றந்த இலங்கையினை ஆண்டமர வேந்தன் 12 திசைமுகத்தும் கல்புகளை வைத்தோர் எந்தந்தை ராவணன் தான் என்று புரட்சி கவிஞன் பாரதிதாசனார் பெருமையாக சொல்லப்பட்ட அந்த இலங்கையில் புனித அரசின் கொடுமைக்கு பயன் உரிமையுடன்
உயிரை காப்பாற்றிக் கொள்ள தமிழகம் வந்து முகாம்களிலே தங்கியிருக்கிறார்களே அந்த ஈழ அகதிகள் அவர்களுக்கு தான் சொல்ல போகிறேன். அப்ப சொல்லுங்க. சோனா இல்லைன்னா லூனா, கொஞ்சம் சோனா இல்லைன்னா லூனா. சோனா இல்லைன்னா லூனா, சோனா இல்லைன்னா லூனா என்ன சொல்லு சொல்லு சொல்லு. நோய் வரும் முன்னே காப்பதா, இல்லை நோய் வந்த பின்னே காப்பதா. நோய் வரும் முன்னே காப்பதா, இல்லை நோய் வந்த பின்னே காப்பதா என்று சோனா இல்லைன்னா லூனா. முதல்ல யாருக்கு சொல்ல போறீங்க? என்னவே விளங்கல. முதல்ல யாருக்கு சொல்ல போறீங்க? அப்படி கேளு. நலப்பணியாளரே பாருங்க, அகதி முகாம்களை சுற்றியே பாருங்க. நலப்பணியாளரே பாருங்க, அகதி முகாம்களை சுற்றியே பாருங்க. அகதிகள் நாங்கள் முகாம்களின் சுகாதாரத்தை பேண வேண்டும் என்றால் முதல்ல முகாமை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இதை முகாமில் உள்ள அகதிகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். முகாமை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் எமது நலம் பணியாளர்கள் முகாமில் உள்ள மக்களுக்கு விஷயங்களை வடிவாக வழங்கப்படி சொல்ல வேண்டும். உதாரணம் சொல்லி விளங்க வச்சா நல்லா இருக்குமே. உனக்கு எடுத்ததுக்கெல்லாம் உதாரணம் தான், இதுக்கும் ஒரு உதாரணமா? சரி சொல்றேன் கேளு. காலையில ஆம்பளையர் எழுந்திருக்கிறதும் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கே நீ. அது முகாமில் வளமையா நடக்கிறது. வேற அதெல்லாம் வளமையா செய்யறது. தேவெடுப்பாங்க. சரி நிப்பாடுங்க. இப்ப நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஆம்பளையர் காலையில எழும்பினதும் முகத்தை சவரம் பண்ணுவாங்க, முகச்சவரம் பண்ணுவாங்க. முகச்சவரம் பண்ணினதும் முகம் எப்படி பளபளப்பாக இருக்கிறதோ அதே மாதிரி முகாமையும் நீங்க பளபளப்பாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கண்ணாடி பளபளக்கிற மாதிரி நீங்க முகாமை சுத்தமா வச்சிருக்கணும். ஆமாம் குருவே. முகம் பளபளக்க இருக்க மாதிரி முகத்திலே மீசை இருக்கலாம். மீசை அது மாதிரி அங்க கொஞ்சம் குப்பை இருக்கலாமா? ஒரு உதாரணம் சொன்னா முகத்தை ஒரு உதாரணமா சொல்ற. நீ என்ற மீசையிலே கை வைக்கிறான். அதை சொல்லல. மீசை இருந்தால் கட்டபொம்மன் போல, அதாவது நம்முடைய ஏசுரட்னம் ஐயாவை போல எவ்வளவு கம்பீரமா இருக்காரு. மீசை இல்லாத ஆம்பளைகளை பாருங்க. அவங்க மீசை இல்லாத ஆம்பளைகளை பாருங்க. பூரண நிலவு சந்திரன் மாதிரி எவ்வளவு அழகாக இருக்காங்க. ரெண்டு பேரையும் உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. இங்க பின்ன பாட்டுக்கு வாங்க. அகதிகள் நாங்கள் முகாம்களின் சுகாதாரத்தை பண்ணுகிற பொழுது இவற்றை எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்ப சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. குப்பை கூள மல்லி ஒரு குழியில் நீயும் போட்டு தீயை வைத்து எரித்து விட்டால் தொல்லை இல்லையே. குப்பை கூள மல்லி ஒரு குழியில் நீயும் போட்டு தீயை வைத்து எரித்து விட்டால் தொல்லை இல்லையே. கொதிக்க வைத்த நீரை குடிச்சு பழகி வந்தா நம்மை நோய்கள் வந்து சேர வழியும் இல்லை. கொதிக்க வைத்த நீரை குடிச்சு பழகி வந்தா நம்மை நோய்கள் வந்து சேர வழியும் இல்லை. தேங்கி நிற்கும் நீரில் மண்ணை அள்ளி போடு, இல்லை என்றால் கழிவு நீரில் கொதிக்க தங்குமே. தேங்கி நிற்கும் நீரில் மண்ணை அள்ளி போடு, இல்லை என்றால் கழிவு நீரில் கொதிக்க தங்குமே. கழிவறைய பாரு நீரை ஊற்றி கழுவு, கழிவறைய பாரு நீரை ஊற்றி கழுவு. தீக்கலங்கு முட்டையிட்டு பெருகி விடாது. கழிவறைய பாரு நீரை ஊற்றி
நோய்கள் பெருகி போகும் விவரமாக சொல்லிவிட்டேன் கேட்டு நடக்க வேண்டும் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நரசுஸ்காபியா? என்னது? நான் இவ்வளவு முக்கியமா இந்த விஷயத்த படிச்சிட்டு இருக்கேன், நீ போய் இன்னும் நரசுஸ்காபிலே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது சரி, விஷயம் இப்பதான் அரைவாசிக்கே வந்திருக்க, நீ என்ன நினைக்கிற? நீங்க சொல்லுங்க குருவே. விஷயம் அரைவாசிக்கு வந்து இப்படி இழைச்சா முழு போக்குல எங்க போறாய் நீ? இங்கால போய் சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு கவலையின்றி வாழுறது நல்லாலே. பெற்ற புள்ளைய பார்க்கலன்னா அம்மாலே. மருந்து ஊட்டி விடு வள்ளியம்மா, குழந்தை கொழு கொழந்து வளர்ந்து வரும் பொன்னியம்மா. வளர்ந்து வரும் குழந்தைக்கு நோய் நொடிகள் நெருங்காம தடுப்பூசி போட்டு விடு வள்ளியம்மா, குழந்தை நோயை எதிர்த்து வளர்ந்து வரும் பொன்னியம்மா. ஆமா, நான் இப்ப சொன்னது ஒரு குழந்தைய பெத்தவங்களுக்கு சொன்ன விஷயம். இப்ப சொல்ல போறத நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி வளர்ந்து வந்த குழந்தை பெத்த தாய பார்த்து என்ன சொல்லும்? எனக்கு தெரியும், சைக்கிள் வாங்கி. இந்த குழந்தை என்ன சொல்லுவேன் பாருங்க. நீங்க போடி, அது எனக்கு விளங்கல. போடி இந்த 20ஆம் நூற்றாண்டு குழந்தை சொல்லத்தான் செய்யும். அதை நீங்க பிள்ளையா எடுத்துக்கப்படாது. இப்ப இந்த குழந்தை என்ன சொல்லுதுன்ற பாருங்க. 1000ல் ஒருத்தி அம்மா நீ, என்னை அன்புடனே வளர்ப்பவளும் நீ, சொட்டு மருந்து தந்தவளே, தடுப்பூசி போட்டவளே, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. இவ்வளவு அழகா சொல்லி நினைக்கவில்லையே குருவே. இது என்ன அழகு! இன்னும் உட்கார்ந்து பாரு திசியா. பிறந்த குழந்தை தாயை பாராட்டுகிறதற்கு பெத்தவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? தெரியாது குருவே. அது முக்கியமா குழந்தைக்கு? குழந்தைய கேட்டா சொல்லிடும், உனக்கு கேட்டா தெரியான்னு சொல்றான். சொல்லுறேன் கேளு. அம்மா தாயே, அம்மம்மா தாயே, ஒரு நல்ல செய்தி கேட்கலையா? அம்மா தாயே, அம்மம்மா தாயே, ஒரு நல்ல செய்தி கேட்கலையா? காலை மாலை குளித்து சுத்தம் செய்திடணும், சத்து மாவை கஞ்சி காய்ச்சி குடித்திடணும். பெற்று போட்ட பிள்ளை பெரிய ஆளா மாற சத்துள்ள உணவு களவாத்திடணும். அம்மா தாயே, அம்மம்மா தாயே, கற்பவதியாக உள்ள பெண்களுக்கும் கண்டிப்பாக
கச்சி பாலு கீரை கரட்டு முருங்க வண்டி பூசணி கோவா சாப்பிடணும் அம்மா தாயே அம்மா தாயே ஒரு நல்ல செய்தி கேட்கலையா அம்மா தாயே அம்மா தாயே ஐயோ தாயே நல்லா இருக்கு குருவே. இது நல்லாத்தான் இருக்கும். மின்னுக்களு சிசியா குருவே, கத்தவதி பொம்பளைங்கள் இருக்காங்களே எங்க இங்க எங்க எல்லாரும் இருக்காங்களே, இங்க ஒருத்தருமே இல்ல. ஆமா, இந்த சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டாத்தான் கருவில் இருக்கிற குழந்தையோட மூல வளர்ச்சி நல்லாக இருக்கும். குழந்தை பிறந்த பிறகு மூளை வளர்ச்சி அடைகிறத விட கருவில இருக்கிறப்போ தாய்மார்கள் சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டால் குழந்தையோட மூளை நல்லா வளர்ச்சி அடையும். அப்படியான குழந்தைகள் தான் சிரமசாலிகளாக இந்த உலகத்துக்கு வருவாங்க. என்ன மாதிரி நம்மள மாதிரி வருவாங்க. சொல்லுங்க குருவே. அப்போ குழந்தை கருவில இருக்கிறப்போ தாய் சாப்பிடுற சத்துள்ள உணவுகளாகதான் கருவில் உள்ள குழந்தையோட மூளை நல்லா வளரும். மூளை வளர்ச்சி முழுமையா இருக்கிற குழந்தைகள் தான் அறிவாளியா வருவாங்க. பாத்தியா சிசியா, உட்கார்ந்து இருந்த பொம்பளை கூட புல்லரிச்சு கவனமா பாத்துக்க, மாடு மேய்ஞ்சிடாம. அது சரி, கூட கண்டுபிடிச்சிருக்காங்களே. அந்த குழந்தை கூட சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டு டெஸ்ட் பேபியும் நல்ல திடகாத்திரமா தான் வரப்போகுது. மிச்சத்தக்கடு அவங்களுக்கு புள்ளரிச்சா நம்ம இவரை சொல்லி சொரிஞ்சுட சொல்லலாம். சொரிஞ்சுட சொல்றேன், ஆரையாவது சொரிஞ்சு விடுங்க. சரியா சொன்ன. இப்ப மனைவி கற்பவதி ஆகிட்டா கணவர் என்ன செய்யணும் தெரியுமா? வீட்டை விட்டு இவ என்ன சொன்னா தெரியுமா? வீட்டை விட்டு ஓடிடணுமா? அட பாவி, அல்வா வாங்கி கொடு, கட்டாயம் வேண்டி கொடு. வேண்டா, சாவடிக்க போறா சனியன். ஒரு வண்டி சாம்பல் வண்டி கொடுக்கணும். ஒரு வண்டி சாம்பலா? 3 மாசத்துல சாம்பல் கொடுக்கணும்டா. இத நான் சொல்றேன். ஒரு வண்டி கொடுத்தேன்னா மையத்தாயிரும். சரி சொல்லுங்க குருவே, இப்ப விஷயத்துக்கு வாங்க. தெரியும், இப்ப நான் சொல்றத கேளுங்க நீங்க. டிங்கிரி டிங்காலு பொன்னையா டிங்கிரி டிங்காலு, உனக்கு வாச்ச பொண்ண பாரு டிங்கிரி டிங்காலு. புள்ள தாச்சி பொண்ணுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? உண்டாக்கத்தான் கலக்கி நல்லா கொடுக்க வேணும். ஐயோ, ஆனா சிசியா, புண்ணாக்கு குடுக்கிறது மாட்டுக்குடா மடையா. உடனே நீங்க சொல்லி வந்தீங்க. நான் சொல்றத கேளுங்க. எங்க ஊர்ல ஒரு மாடு இருக்கு. அது புண்ணாக்க சாப்பிட்டுதான் அந்த தண்டுக்கும் கொடுத்து 10 கடைக்கும் கொடுக்குது. 10 கடைக்கும் கொடுக்குறான். அதே மாதிரி இவங்களை கொடுத்தா என்ன? இவங்களும் கொடுத்தாரா? ஐயோ, உங்க அம்மா உனக்கு பால் ஊட்டாவிடா மடையா, 10 கடைக்கு பால் ஊட்டாவா? அதை யோசி. சரி சொல்லுங்க, விஷயத்துக்கு வா. புள்ள தாச்சி பொண்ணுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? நல்ல நல்ல சத்துணவு வாங்கி கொடுக்க வேணும். கண்ண போல பொண்ண நீயும் பாதுகாக்க வேண்டும். கவலையின்றி அவளும் புள்ள பெற்றெடுக்க வேண்டும். குருவே, இந்த குழந்தைங்க இருக்காங்களே, இந்த குழந்தைங்களா? இவங்க குழந்தைங்களா? இந்த குழந்தைங்க கூட அம்மா அங்க இருக்காங்களே. இந்த குழந்தைங்க அம்மாங்களா? இவங்க இருக்காங்களே. எங்க இருக்காங்க? இங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க. சொல்லுங்க. குழந்தைகள் இருந்தால் குழந்தையோட அம்மாக்கள் இருப்பதான் செய்வாங்க. இப்பதான் கவனிச்சுக்க நீ. சொல்லுங்க. அது குழந்தை இருந்தா தாய் இருப்பாங்க, தாய் இருந்தா குழந்தை இருக்கும். அது எனக்கும் தெரியும். தெரியாது. தகப்பனே இருப்பான். பெரிய அற்புதத்தை கண்டுபிடிச்சாரு. வெளிநாட்டுல இருக்காங்க. வெளிநாட்டு இருக்காங்களா? அவங்க அங்கேயே இருக்கட்டும். எனக்கும் தெரியும்டா. நான் சொல்றதை இப்ப கேளு. சொல்லுங்க.
அதாவது குழந்தைக்கு வயிற்று போக்கு ஏதும் வந்துட்டா சொல்லுங்க, ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு சிட்டி உப்படுத்து இந்த தண்ணியா தண்ணிக்கு முதல்ல கொஞ்சம் கேள். ஒரு சிட்டி என்றவன் சாத்தி என்ற அவனை கொண்டு அட்மிட் பண்ணுங்கடா. காதே கேட்கல அவனுக்கு. சொல்லுங்க எப்படி இருக்குண்டா, எப்படி இருக்க மாட்டேங்குது சிட்டி ஏண்டா உனக்கும் தெரியாது. சிட்டி ஏண்டா கையை அப்படி எடுத்து இப்படி புடிச்சு அமர்த்தி போட்டா ஒரு சிட்டி, பிடிக்காம போட்டா முட்டிக்கு முட்டி. அடுத்தத கேளு. சொல்லுங்க. ஒரு சிட்டி உப்பு, ஒரு சிட்டி உப்பு சொல்லுங்க, 3 சிட்டி சக்கரை, மூண்டையும் கலக்கி சக்கரை என்ன தெரியுமா? சத்தம் போடாம இருக்கீங்களே. இத மூண்டையும் கலக்கி, சர்க்கரையும் உப்பையும் கலக்கி குழந்தைகளுக்கு கொடுத்தா டக்கண்டு நின்று என்ன உயிரா? ஐயோ, வயிற்று போக்கு நின்று. வயிற்று போக்கு வந்துட்டா இந்த உப்பு சக்கரை தண்ணிய கொடுத்தா, இந்த உப்பு சக்கரையா? இந்த உப்பு இல்ல, அந்த உப்பு சக்கரை வாந்தி பேதி வயிற்று போக்கு நின்று. நின்றும் பின்பக்கமா நின்று. சொல்லுங்க. இதே குழந்தை பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தான் சொல்றேன். சொல்லுங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்புறம் என்ன சொல்ல போறேன் என்ன கவனிச்சு கொள்ளுங்க. அப்புறம் நாளைக்கா? இப்ப சொல்ல போறேன். சொல்லுங்க குருவே. ஏ விட்டமின் கொடுக்க வேண்டுண்டா குழந்தைக்கு, ஏ விட்டமின் கொடுக்க வேண்டுமா? கூர்மையான காரை வர கண்ணு வர ஏ விட்டமின் கொடுக்க வேண்டுண்டா குழந்தைக்கு, ஏ விட்டமின் கொடுக்க வேண்டுண்டா. ஏ விட்டமின் கொடுக்க வேண்டுண்டா குழந்தைக்கு, ஏ விட்டமின் கொடுக்க வேண்டுண்டா. கண்ணு பார்வை கூர்மையான பார்வை கூர்மையான பார்வை ஏ விட்டமின் கொடுக்க வேண்டுண்டா குழந்தைக்கு, ஏ விட்டமின் கொடுக்க வேண்டுண்டா. சிசியா குருவே, இந்த ஏ விட்டமின் இருக்கிறதோ, எந்த ஏ விட்டமின்? அதாவது நான் சொன்ன மாத்திரை ஏ விட்டமின். சொல்லுங்க. இதை வருஷத்துக்கு 2 முறை குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இப்படியாக தொடர்ந்து 5 வயது வரைக்கும் கொடுக்கணும். சொல்லுங்க. கொடுத்து வந்தால் இந்த ஏ விட்டமின் உள்ள உணவுகளை தாய்மாரும் சாப்பிடணும். சொல்லுங்க. என்னடா சொல்லுங்களேன். அதத்தான் கேளுங்க, சொல்றேன் இப்ப நான். முருங்கைக்கீரை திண்டு பார்க்கணும், தினம் முருங்கைக்கீரை திண்டு பார்க்கணும். பப்பாளியும் பலன் இருக்கு, கரட்டும் பலன் இருக்கு. முருங்கைக்கீரை திண்டு பார்க்கணும், தினம் முருங்கைக்கீரை திண்டு பார்க்கணும். பப்பாளியும் பலன் இருக்கும், இப்படியாக தாய்மாரும் குழந்தைகளும் பயன் தரும் சாப்பாடுகளை சாப்பிட்டு வந்தால் மாதம் குழந்தைகளை எடையெடுத்து பார்க்கணும். என்ன எடுத்து பார்க்கணும்? எடை என்றா நிறை கட்டி மேல தூக்குவாங்களே. கவுர்ல கட்டி தூக்குனா புள்ள ஒரே அடியா போயிருந்தா மேல. அதான் அவசரப்படுத்த அவதிப்படாது, அளந்து பார்க்கறத பின்னாடி சொல்லுவேன். இப்ப நான் சொல்றத கேளு. சொல்லுங்க. எழுதியர் மறுவாழ்வு கழகம் எமது நலப்பணியாளர்களுக்கு இவங்களுக்கு தான் கொடுத்திருப்பாங்க. சராசு கொடுத்திருக்காங்க. அப்படியே நிக்க வச்சு இடை எடுத்துட்டா குழந்தையோட வளர்ச்சி தெரிஞ்சிடும். உங்களுக்கு வளர்ச்சி தெரிஞ்சிட்டா பிறகு உங்களுக்கு சந்தோஷம் தானே. குழந்தை நிறைய இருக்கு, வளர்ச்சி இருக்கு. சொல்லு. நீங்க இப்ப இந்த விலைவாசி உயர்வுல பப்பாளிய போய் கேட்டா 10 ரூபா சொல்றான், கரண்டை கேட்டா 8 ரூபா சொல்றான், சாதாரண வீட்டுல முருங்கை கீழே போட்டா 2 ரூபா சொல்றான். என்ன பண்றது குருவே? அதுக்கு என்ன பண்ணலாம்? என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? முருங்கை செடிங்க வீட்டுல நட்டா சரி, முருங்கைக்கீரையே தருது. புடலங்காய், பூசணிக்காய், அவரை, சுரக்காய், பப்பாளி, தக்காளி எல்லா விதைகளுமே எங்களுக்கு கிடைக்குது. குருவே நம்ம பார்த்ததாரி அண்ணன் அழகா இதை சொல்லுவேன். அடுத்த முறை
சாப்பிடுறோம். தங்கச்சி சொன்னதை கேட்டுங்க. முருங்கை மரத்தை எடுத்து நீங்க தாட்டினா மாங்காய் காய்க்கும். முருங்கை மரத்தை நாட்டினா மாங்காய் காய்க்காது, முருங்கைக்காய் காய்க்கும். சரி குருவே, முருங்கை பட்டுட்டா என்ன செய்வீங்க? முருங்கை பட்டா புடுங்கிடுறேன். சரியா? அடுத்த விஷயத்துக்கு சொல்லுங்க. இது முக்கியமான விஷயம். இதுவா? இது இப்ப சொல்ல போறது நம்ம மட்டும் இல்லை, இவங்களும் முக்கியமா கேட்கணும். சொல்லுங்க. பிறக்கும் போதிலே குழந்தை 3 கிலோ தானே, விட்டமின் கொடுத்த குழந்தை வளர்ந்துடும் தானே. நீங்க பாட்டுல சொல்லிட்டீங்க, தப்பா சொல்லிட்டீங்க. என்னதான் தப்பா சொன்ன? எனக்கு பிறந்த குழந்தை 4 கிலோல பிறந்துச்சு. நீங்க 3 கிலோ சொல்றீங்க. சிசியா கணக்குல முருங்கைக்கீரை கொடுத்துருப்பேன். யாருக்கு? அவர் பொண்டாடிக்கு மூட கணக்குல முருங்கைக்கீரை கொடுத்துருக்கேன். அதனாலதான் குழந்தை 4 கிலோவா? அப்ப இவங்க எல்லாம் போய் இப்ப மூட கணக்குல கொடுத்து அவ என்ன பாடுபட போறாவோ? 7 கிலோவா இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஷயத்துக்கு வாங்க. சொல்லுங்க. சீடா, இந்த பப்பாளி கீரை மட்டுமல்ல. எந்த பப்பாளி? அதான் நான் சொன்ன பப்பாளி. இன்னும் இருக்கு, விஷயத்தை கேளு. சொல்லுங்க. கரட்டு, பப்பாளி, தக்காளி கீரை உடம்புக்கு நல்லதடி. பருப்பு, கடலை, உருளை கிழங்கும் பயரும் நல்லதடி. கரட்டு, பப்பாளி, தக்காளி கீரை உடம்புக்கு நல்லதடி. பருப்பு, கடலை, உருளை கிழங்கும் பயரும் நல்லதடி. முகாம்களில் அகதிகள் எப்படி சுகாதாரமாக இருக்க வேணும் என்றதை நெஞ்சு நோக சொல்லிட்டோம். இப்ப சொன்னதுதான். இனி அவங்க கேட்டு நடக்கணும். கேட்டு நடக்காத ஆட்களுக்கு நலப்பணியாளர்கள் எடுத்து கூறணும். கூறுவாங்க. அப்ப நான் எதையும் விட்டுட்டேன்டா, நீ சொல்லு. உன்னாலையும் சொல்ல முடியல. நான் சொன்ன விஷயத்தையும் அவங்களும் கேட்டுட்டாங்க. சரி, அவங்க நாங்க சொல்லாத விஷயத்த கூட எடுத்திருப்பாங்க. எங்களை விட கூட படிச்சவங்க அவங்க நலப்பணியாளர்கள். சரி சரி, நம்ம இப்ப இதை முடிச்சிருவோம். எள்ளுப்பாட்டை முடிச்சிருவோம். இல்ல முடிக்க வேணாம், நாளைக்கு வேணும். தமிழ் மகனே வாழ்க, உன் தாயகம் நினைவில் வாழ்க. துயர்களை தாங்கியே வாழ்க, உன் கனவுகள் பறித்திடும் வாழ்க. வாழ்க வாழ்க தமிழ் மகனே நீ வாழ்க. மேகங்கள் கரைந்து ஒளி தர வேண்டும், மீண்டும் நீ போய் ஊற்றிட வேண்டும். மேகங்கள் கரைந்து ஒளி தர வேண்டும், மீண்டும் நீ போய் ஊற்றிட வேண்டும். தமிழின மண்ணில் நீ வாழ வேண்டும், தமிழ் மகனே நீ வாழ்க. வாழ்க வாழ்க தமிழ் மகனே நீ வாழ்க. விருப்புடனே வந்திருந்து வில்லு பாட்டு கேட்டிருந்து ரசிக்க வந்த எல்லோருக்கும் வணக்கம். எங்களை மதித்து வந்த எல்லோருக்கும் வணக்கம். விருப்புடனே வந்திருந்து வில்லு பாட்டு கேட்டிருந்து ரசிக்க வந்த எல்லோருக்கும் வணக்கம். எங்களை மதித்து வந்த எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மக்களது இயல்பான வாழ்க்கை ஆற்றின் ஊடம் போல் ஊடியது. எந்த சலனங்களும் எந்த பிரச்சனைகளும் இல்லாத அந்த சமூகத்தில் சில காலங்களில் காலை ஒளி வார கீதம் கோயில் சென்னல் விளைந்திட்ட பூமி காலையோ
குருதியும் சிதறிய உடல்களும் சோகம் விளைந்ததை பாராய் சோகம் விளைந்ததை பாராய் கணவனை இழந்த மனைவிகள் தந்தையை இழந்த மழலைகள் உடைமைகள் இழந்தே உறவுகள் அருந்தே நாங்கள் அனைவரும் அநாதையாய் எங்கள் வீடுகள் பற்றி எரிந்தன எங்கள் கிராமத்தை காரிருள் சூழ்ந்தது என்ன பரலோகம் நிரம்பி வழிகிறது? நாம் முடிக்க வேண்டியிருக்கிறது. இவர்களெல்லாம் இலங்கைக்காரர் போல் இருக்கிறது. ஆம், இவர்களை மிக இலகுவாக பிடிக்க முடிந்தது. எப்படி? சொல் சொல்லாமல் தண்டனை வெளிப்பட்டிருப்பாய் ரவி. நான் இலங்கையில் ஒரு படப்பையாளர் கூட நான் தான் முடிவு பண்ணினான். வாசியாக என்னுடைய பழக்கம் மாவையில தான் கொண்டு வந்தவர். இப்ப எதனால நீங்க என்ன எங்க கொடுத்துட்டீங்க? எனக்காக இவ்வளவு இளம் யுவதிகளும் இளைஞர்களும் நம்மளுடைய நாட்டுல முன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நீங்க திரும்பியும் எங்கேயும் கொண்டு விட்டுருங்க. ஆமாம், நீதான் இலங்கையிலே மதவரி இனவரிகளை தூண்டி அப்பாய் மக்களை கொலை செய்து எங்களுக்கு வேலையை கொண்டு உடனடியாக இருட்டலை அடையுங்கள். இவன் என்ன செய்தான்? மதுவதியில் வந்து நிற்கிறான் பரலோகத்தில். மாணவர்களுக்குள் விழுந்து விட்டான். நீ என்ன குற்றம் செய்தாய்? சொல். நான் ஒண்ணுமே பண்ணல. நான் மனிதர்களை மது காய்ச்சி கொடுத்தப்பா, அப்படிதான் நான் பண்ணது. மக்கள் பீர் பிறகு குடிக்க முடியாம நமக்கு மது மனிதர்களை மது குடிச்சாங்க. வேறு என்ன பற்றி செய்தாய்? ஒண்ணுமே பண்ணல. நான் காய்ச்சின மதுவில யாரோ பாவை விதம் கலந்துட்டான். 50 பேர் செத்து போயிட்டான். இன்னைக்கு பின்னாடி வரப்போறான்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி வந்துட்டேன். தொழில் கொண்டு இருக்கு. அந்த மூலையில கொஞ்சம் காட்சி தருமா? அடுத்தாள் சூரரே, அடுத்தாளை கொண்டு வர என்ன குற்றம் செய்தாய்? மக்களிடம் நெஞ்சில் வாங்கிக் கொண்டு என்னங்க கொஞ்சமா சொல்லுங்க. நான் செய்த குற்றம் கொண்டு நினைக்காதீங்க. பேருங்க கொஞ்சம் முயற்சிகளா பணம் போட்டு அதை குற்றம் கொஞ்சம் பையன் கேஸ் கட்டுங்க அவ 12 வருஷம் நான் கலத்திட்டேன்.
மக்களை ஏமாற்றி பிழைத்தவனுக்கு முள்ளு கம்பியில் நடத்துங்கள், பின்னர் விசாரணை செய்யலாம்.